ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடலோர பகுதிகளில் ஜெல்லி மீன்கள் அதிக அளவில் இறந்து கடலில் ஒதுங்கியுள்ள நிலையில் அதற்கான காரணம் குறித்து மத்திய கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்போம். பிரபுராவ், வணக்கம். இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக இந்த கடல்வாழ் உயிரினங்களில் ஒன்றான ஜெல்லி மீன்கள் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள அந்த சேராங்கோட்டை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம், அக்னி தீர்த்த கடற்கரை, சங்குமால் உள்ளிட்ட பகுதியில் அதிக அளவு இறந்த நிலையில் கரை ஒதுங்குகிறது. அதே போல் இந்த வடக்கு கடல் பகுதியான தங்கச்சி மடம், பாமன் உள்ளிட்ட கடல் பகுதியில் அதிகமாக கடலில் இந்த ஜெல்லி மீன்கள் வரத்து அதிகமாக இருப்பதாக கரையோர மீனவர்கள் இந்த தகவலை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த ஜெல்லி மீனை பொறுத்தளவு தற்போது ஏற்பட்டுள்ள அந்த கடல் நீரோட்டம் காரணமாக இந்த மீன்கள் அதிக அளவு இந்த தெற்கு பகுதியிலும் அதே போல் வடக்கு பகுதியிலும் கரை ஒதுங்கி வருவதாகவும், இந்த ஜெல்லி மீன்கள் படுவதால் மீனவர்களுக்கு உடல் ஒவ்வாமை ஏற்படுவதாகவும், ஒரு சில விஷத்தன்மை உள்ள ஜெல்லிகள் படுவதால் உடல் நல குறைவு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தற்போது இந்த மீன்பிடி தடைகாலம் அமலில் உள்ளதால் நாட்டுப்படகு மீனவர்கள் கரையில் இருந்து சுமார் 5 நாட்டிகள் தூரத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மீனவர்களுக்கு இந்த ஜெல்லி மீன்களால் தொழில் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கூண்டு வைத்து மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு இந்த ஜெல்லி மீன்களால் உடல் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தண்ணீர் ஊற்று பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று மீன்பிடிக்க அந்த பகுதிக்கு சென்ற போது அந்த ஜெல்லி மீன் பட்டதில் தற்போது அவர்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக மத்திய கடல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து இதற்கான காரணம் என்னவென கண்டுபிடிக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி பிரபுராவ், விரிவான தகவல்களுக்கு.